ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வண்டலூர் பக்கத்தில் மன்னிவக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கவங்க ஒயிட் சேனல் யூஸ் பண்ணி, ஒயிட் ஃப்ரேம் யூஸ் பண்ணி HPL ஷீட் போட்டு அலுமினியத்தில் மட்டும் ஒர்க் பண்ணி எடுத்த ஒரு டிவி யூனிட் தான். கம்ப்ளீட்டாக அலுமினியம். பார்க்கலாம், எல்லாமே அலுமினியத்தில் ஒர்க் பண்ணி எடுத்துருக்கோம். பேட்டரியில் ஏதாவது ஒர்க் வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்லைடிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாருக்கும் டவுட் என்னென்னா, அலுமினியத்தில் வெயிட் தாங்குமா, அலுமினியம் பண்ணாலும் இந்த மாதிரி நிறைய நம்மலாம் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி அது இப்படி போய் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இங்கே ஒரு ஷட்டர் போட்டு கொடுத்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி கடப்பாக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே நம்ம அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை அந்த மாதிரி சொன்னதால் எல்லாமே இந்த மாதிரி க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அங்கே லாக் இல்லை, இங்கே நம்ம லாக் வச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா அது கிளைண்ட் கேட்டாங்க இந்த மாதிரி லாக் வேணும் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் எல்லாமே இந்த மாதிரி சாஃப்ட் க்ளோசிங், ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும். இப்படி உட்காரும்போது இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தால் அதுக்கு டிஸ்டர்ப் ஆகும், அது லுக் வைஸாகவும் நல்லா இருக்காது. அதனால் நம்மளே கிளைண்ட் கிட்ட இப்படி பண்ணி தருவாங்க. வாட்டர் ப்ரூஃபு, ஃபயர் ப்ரூஃபு, அது இல்லாமல் இந்த மாதிரி கரப்பா பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு எலிமெண்ட்டில் வராதுங்க. லாங் லைஃப்பில் ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வண்டலூர் பக்கத்தில் மன்னிவக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கவங்க. இந்த வீட்டுக்கு தாங்க நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அலுமினியத்தில், கம்ப்ளீட்டாக அலுமினியத்தில் மட்டும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அலுமினியத்தில் ஒர்க் பண்ணணும், இன்டீரியர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க எல்லாமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் கிச்சன் இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எல்லாமே நான் சொல்கிறேங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீட்டில் என்டர் ஆகிட்டோங்க. வீட்டில் நம்ம ஹாலில் அப்படியே என்டர் ஆகும்போது நம்மளோட லெஃப்ட் சைடில் ஒரு பியூட்டிஃபுல்லான டிவி யூனிட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளூட்டட் பேனல் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே நம்ம ஃப்ளூட்டட் பேனல் போட்டு டிவிக்கு ப்ரொஜெக்ஷன் வர மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு HPL ஷீட்டில் ஒயிட் கலர் ஃப்ரேம், ஜஸ்ட் லிப் மட்டும் போட்டு நம்ம இங்கே கிரானைட் ஷேடு வர மாதிரி ஒரு HPL ஷீட்டில் நம்ம ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கோம் டிவிக்கு. அதுக்கு கீழே நீங்கள் பார்க்கலாம், ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த பாக்ஸ் கண்டிப்பாக டிவி யூனிட் பண்ணும்போது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது செட்டர் பாக்ஸ் எல்லாம் வச்சு அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே கிளாஸ் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். இங்கே பார்க்கலாம், இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஒரு சூப்பரான டிவி யூனிட் நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா HPL ஷீட் தான். HPL ஷீட்டில் வுட் கலர் வர மாதிரி, ஸோ வுட் ஒயிட் வர மாதிரியான ஒரு கலர் காம்போங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு டிவி யூனிட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்க்கலாம், உள்ள எல்லா இடத்துலையுமே நம்ம ஃப்ளூட்டட் பேனல் இறக்கியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு ஃபினிஷிங் வரும். ஸோ ஒயிட் சேனல் யூஸ் பண்ணி, ஒயிட் ஃப்ரேம் யூஸ் பண்ணி HPL ஷீட் போட்டு அலுமினியத்தில் மட்டும் ஒர்க் பண்ணி எடுத்த ஒரு டிவி யூனிட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்ச், ஒரு பர்கோலா. ஸோ அலுமினியத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லாக அதே இப்போ டிவி யூனிட் அந்த ஹாலில் இருக்குது, அதே சேம் கலர் பேட்டர்னாக இங்கே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கும்போது இந்த ஒரு அளவில் தான் இங்கே ஸ்பேஸ் இருந்துச்சு. இங்கே ஆல்ரெடி அவங்க சிவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே மட்டும் பண்ணால் நல்லா இருக்காதுனாக்கா, இங்கேயும் நம்ம HPL ஷீட் போட்டு அந்த செவரை கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் ஏரியா கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். பக்காவாக வுட்டில் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டிசைனிங் நம்ம பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் நீங்கள். ஸோ இப்போ பர்கோலா அண்ட் டிவி யூனிட் பார்த்துட்டிங்க. கம்ப்ளீட்டாக அலுமினியம். பார்க்கலாம், எல்லாமே அலுமினியத்தில் ஒர்க் பண்ணி எடுத்துருக்கோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்ளூட்டட் பேனலை போட்டுட்டு நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி அதுக்கு மேலே கிரானைட் வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே கிரானைட் வச்சு வாஷ் பேசின் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், இங்கே ஃப்ளூட்டட்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கீழே ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இந்த பாக்ஸ் மேலே தான் இங்கே கிரானைட் வச்சுருக்கோம். கிரானைட்டுக்கு மேலே அவங்க வாஷ் பேசின் வச்சுருக்காங்க. ஸோ ஹாலில் என்டர் ஆகுதுமே நம்ம
ஒரு 3 யூனிட் பார்த்தாச்சு. இந்த பர்கோலா பார்க்குறோம், உங்கள் டிவி யூனிட் பார்க்குறோம், அது இல்லாமல் ஒரு வாஷ் பேசின் ஏரியாவும் பார்த்துருக்கோம். அப்படியே நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து இன்வெர்ட்டர் செட் பண்ணுறதுக்காக, இன்வெர்ட்டர் ப்ளஸ் அதோட பேட்டரி. ஸோ அதுக்காக நம்ம வென்டிலேஷனும் இங்கே வச்சு கொடுத்துருக்கோம். இதுவும் நம்ம அலுமினியத்திலே வந்து கம்ப்ளீட்டாக பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷனும் போட்டு கொடுத்துருக்கோங்க. பாருங்கள், இது நம்ம பண்ண அதே பார்ட்டிஷன். அதுக்கு மேலே தான் அவங்க இன்வெர்ட்டர் வச்சுருக்காங்க, அதுக்கு கீழே வந்து பேட்ரி வச்சுருக்காங்க. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, இது வந்து நம்ம ஸ்லைடிங் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பேட்டரியில் தான் ஒர்க் வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்லைடிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேட்டரியோட வெயிட்டே உங்களுக்கு தெரியும், ரொம்ப வெயிட்டாக இருக்கிற ஒரு இதுதான். அதுக்கு நம்ம ஸ்லைடிங் போட்டு கொடுத்துருக்கோம் அலுமினியத்தில். நிறைய பேர் கேட்குறாங்க, அலுமினியம் வெயிட் தாங்குமா, அது நெலுங்குமே, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஸ்லைடிங் பண்ணி அவ்வளோ பெரிய வெயிட் அது தாங்குது. ஸோ தைரியமாக அலுமினியம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ வேணாலும் வெயிட் தாங்கும். என்ன இந்த மாதிரி பாக்ஸ் டைப் நம்ம பண்ணால் மட்டும்தான் அது பாசிபிள். ஜஸ்ட் அவுட்டர் கவர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெயிட் வந்து தாங்காது, உண்மைதான். பட் பாக்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணும்போது இங்கேயும் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம். வாங்க காட்டு. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பாக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மார்பிள் வச்சுருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து உட்காந்துட்டே பேசுகிறேங்க. இவ்வளோ வெயிட் தாங்குது பார்க்குறீங்களா? ஸோ எல்லாருக்கும் டவுட் என்னென்னா, அலுமினியத்தில் வெயிட் தாங்குமா, அலுமினியம் பண்ணாலும் இந்த மாதிரி நிறைய நம்மலாம் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நானே உட்காந்து உங்களுக்கு காட்டினேங்க. நம்ம கம்ப்ளீட்டாக பாக்ஸ் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே வந்து மார்பிள் இல்லைன்னா கிரானைட் என்ன டாப் பண்ணாலும் போடலாம். ஸோ அது நம்ம என்ன போட்டாலும் அந்த வெயிட் அது தாங்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், கீழே ஜஸ்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக அலுமினியம் சேனல் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு, சாம்பியன் ஸ்டீல் தான் மோஸ்ட்லி நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். சாம்பியன் ஸ்டீல் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே HPL ஷீட் போட்டிருக்கோம். ஒரு க்ராக்கரி இங்கே செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. இங்கே மட்டும் ஒரு டிண்டர் கிளாஸ் போட்டு மேலே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ரேக் மாதிரி கொடுத்துருக்கோம், கொஞ்சம் பெரிய சைஸாகவே. இங்கே வந்து ஒரு பார்ட்டிஷன் போட்டு 2 தட்டு மாதிரி பிரிச்சுருக்கோம். ஸோ ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ராக்கரி மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதுலேயே நம்ம உள்ளே வந்து தட்டு போட்டு கொடுத்துருக்கோம், கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி. இதுவும் HPL ஷீட்டில் சாம்பியன் ஸ்டீல் ஃப்ரைம் போட்டு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி எடுத்த ஒரு க்ராக்கரி யூனிட். ஸோ வாங்க நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வந்து இந்த வீட்டில் இருக்கிற கிச்சனில் தாங்க இருக்கோம். கிச்சனில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரில் வந்து நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான கிச்சனை மறுபடியும் பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி HPL ஷீட் தான் கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம். இங்கே நம்ம ஒரு டால் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. டால் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் தான் கொடுத்துருக்கோம். டாப்பில் கிளாஸ் கொடுத்து கீழே வந்து HPL ஷீட்டில் நம்ம கவர் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இங்கே கிளாஸ் ஏன் கொடுக்குறோன்னா, உள்ளே இருக்கிறதெல்லாம் நமக்கு டக்குன்னு தெரியணும். சில இடங்கள் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி டிண்டர் கிளாஸ் பிளாக்கில் போட்டு கொடுத்துட்டு இந்த யூனிட் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு உள்ளே வந்து ஆல்ரெடி சிவில் ஒர்க்கோ இல்லைன்னா இந்த மாதிரி கடப்பாக்கலோ எதுவுமே இல்லை. நம்மளே வந்து ஷீட் போட்டு கம்ப்ளீட்டாக அலுமினியத்திலே வந்து ஒர்க் பண்ணி எடுத்த ஒரு பிளேஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு டால் யூனிட் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, கீழே அதே மாதிரி கவர் பண்ணியிருக்கோம். சில இடங்களில் வந்து இது ஒரு சிங்கிள் டோராக உங்களுக்கு தெரியலாம். சில இடங்களில் இந்த மாதிரி நம்ம 4 டோராக போட்டு கொடுப்போம், 2 டோர் மேலே 2 டோர் கீழே. ஏன்னா அது கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது தான். எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லும்போது நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். இது டால் யூனிட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷட்டர் யூனிட் இங்கே வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷட்டர் யூனிட் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து மிக்சி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருட்கள்லாம் வச்சுக்கலாம். இப்போது இங்கே வந்து சில இடங்கள் இந்த மாதிரி இருக்கும் கிச்சனை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லா இடத்தையுமே. இப்போ இங்கே நம்ம டோர் வந்து போட்டு கொஞ்சம் கஷ்டம், அவங்களுக்கு இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி அது இப்படி போய் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து ஒரு ஷட்டர் போட்டு கொடுத்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷட்டர் யூனிட்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. பாருங்கள், எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒர்க் ஈஸி பண்ணுறதுக்கு ஷட்டர் யூனிட் ரொம்ப உங்களை ஹெல்ப் பண்ணும். ஸோ கிச்சன் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்துக்குங்க.
இந்த மாதிரிலாம் ஐடியாஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே டால் யூனிட் பார்த்தோம், ஷட்டர் யூனிட் பார்த்தோம். இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே தான் அந்த லாஃப்ட் வருது. ஸோ இந்த லாஃப்ட் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே ஹெச்பிஎல் ஷீட் போட்டு அலுமினியத்தில் ஒர்க் பண்ணி சாம்பியன் ஸ்டீல் ஃப்ரேம் அந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த கிச்சனில் பெருசாக வந்து நம்ம உள்ளே ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஷட்டர் கவர் மட்டும் போதும் அப்படின்னு கிளைண்ட் வந்து கேட்டாங்க. எனக்கு எல்லாமே ஷட்டர் மட்டும் கவர் பண்ணி கொடுங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி கடப்பாக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்ம அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை அந்த மாதிரி சொன்னதால் எல்லாமே இந்த மாதிரி க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே ஜஸ்ட் க்ளோசிங் மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ட்ராவர்ஸ் எல்லாம் வேணாம், இந்த மாதிரி ஷட்டர் மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், இந்த ஒரு 4-5 இன்ச்சஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஃபிக்சர் போட்டு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஏன்னா இப்போ இங்கெல்லாம் சிவில் ஒர்க் இருக்கும். 4 இன்ச்சஸ்க்கு வந்து இந்த மாதிரி சிவில் ஒர்க் இருக்கிறதுனால அங்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸடாக ஃப்ரேம் போட்டு அங்கே ஒரு ஃபிக்ஸடாக பண்ணும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கிச்சன் பார்த்துட்டிங்க. இங்கே நான் சொன்ன மாதிரி நம்ம ட்ராவர்ஸ்லாம் பண்ணல, எல்லாமே அவுட்டர் மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷட்டர் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம், ஒரு டால் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம், அப்புறம் லாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற கிச்சன் நீங்கள் பார்த்துட்டிங்க. ஹெச்பிஎல் ஷீட்டில் அலுமினியத்தில் சாம்பியன் ஸ்டீலோட ஃப்ரேம் போட்டு நம்ம ஒரு அழகான கிச்சனாக மாற்றிருக்கோங்க. ஸோ வாங்க இன்னும் நம்ம ரூம்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். அப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு வந்திருக்கோங்க. நம்ம ஹால்லேருந்து என்ட்ரன்ஸ் ஆகும்போது லெஃப்ட் சைடில் வர்றது ஃபஸ்ட் பெட்ரூம் தான். ஸோ ஃபஸ்ட் பெட்ரூம்லாம் நம்ம வந்துவிட்டோம். இந்த பெட்ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வார்ட்ரோப் ப்ளஸ் லாஃப்ட் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே நம்ம வந்து அலுமினியத்தில் ஒர்க் பண்ணி எடுத்தால் ஒரு பியூட்டிஃபுல்லான வார்ட்ரோப் ப்ளஸ் லாஃப்ட். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டிஷன் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாத்துலேயுமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 2 feet இருக்குங்க டெப்த்து. அது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்ட்டிஷன் போட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். பெஸ்ட்டான ஒரு இது அப்படி தான். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஸ்டீல் ப்ளஸ் ஹெச்பிஎல் ஷீட் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கலர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாக், நம்ம அங்கே லாக் இல்லை, இங்கே நம்ம லாக் வச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா அது வந்து கிளைண்ட் கேட்டாங்க இந்த மாதிரி லாக் வேணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி லாக் வேணும்னு கேட்டாலும் நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் செக்ஷன் செஞ்சு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் மிச்சம் இருக்கிற எல்லா பிளேஸுமே வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். சென்டரில் லாக்கர் சிஸ்டம் ஒன்றில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம், லாக் கொடுத்துருக்கோம். ஒன்றில் வந்து இந்த மாதிரி லாக் கொடுத்துருக்கோம். பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றில் லாக் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ஜஸ்ட் டெய்லி யூஸுக்கான திங்ஸ் எல்லாம் வச்சு சீக்கிரமாக எடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் லாக் இல்லை. இதெல்லாமே கிளைண்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணாதான். ஸோ இந்த மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டதுனால நம்ம கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். இதில் நீங்கள் வந்து உள்ளே வந்து எப்போவுமே இந்த மாதிரி ப்ளைனாக ஒரு ஏரியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அலுமினியத்தில் ஒர்க் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் வந்து கிரானைட்டோ கடப்பாக்கல்லோ இல்லை சிவில் ஒர்க்கில் ஏதாவது பண்ணினீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இது நம்மளால் கொண்டு வர முடியாது. ஏன்னா அதில் ட்ரில் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒர்க் அதில் பாசிபிள் இல்லை. ஸோ ஒர்க் பண்ணணும், அலுமினியத்தில் ஒர்க் பண்ணணும், வாட்ரோப்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு திங்க் பண்ணுறவங்க உள்ளே வந்து ஜஸ்ட் ப்ளைனாக விட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே லாஃப்ட் மட்டும்தான் இருக்கும். இது எல்லாமே உள்ளே ப்ளைனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ளைனாக விட்டுருங்க. அப்போ நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ணலாம். உள்ள உங்களுக்கு எப்படி தேவையோ உங்களோட கஸ்டமைஸ் படி எப்படி உங்களுக்கு உள்ள தேவையோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் வாட்ரோப் பார்த்துட்டீங்க. இதில் நீங்கள் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டியூப் ஹேண்டில் தான் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, இனி மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லாஃப்ட் வந்து எதுவும் பண்ணல. உள்ளே வந்து ஜஸ்ட் கவர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். லாஃப்ட் ஜஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம். அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் லைஃப் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லைஃப் அப்படின்னு இல்லை, லாங் லைஃப் தான். நீங்கள் வந்து அலுமினியத்தில் ஒர்க் பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு திங்க் பண்ண தேவையே இல்லை. ஃப்யூச்சர் வந்து ஓகே இதுவே போயிடும், இதில் ஏதாவது பிரச்சனை வருமா அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க தேவையே இல்லை. உங்களுக்கு வந்து வுட்டில் பண்ணும்போது நிறைய பிரச்சனை வரும். அந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் இந்த அலுமினியத்தில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. ஸோ இதோட நம்ம முடிக்காமல்
இங்கே வந்து மறுபடியும் கிளைண்ட் வந்து இல்லை எனக்கு இங்கே வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் வைஸோ இல்லைன்னா இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் போட்டு கொடுத்துருக்கோம், தட்டு மாதிரி இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். இதில் ப்ளஸ் என்னென்னா 2 சைடுமே வந்து நம்ம ஷீட்டால் கவர் பண்ணியிருக்கோம். சும்மா அதை மாதிரி தட்டு மட்டும் வைக்காமல் அதுக்கு ஃபினிஷிங் ஆகிற மாதிரியே இந்த மாதிரி லிப்பு போட்டு பேக் கவர் பண்ணி இந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், அவ்வளோ நீட்டாக இருக்கும், அவ்வளோ கிளியராக எண்டு வரைக்கும் கீழே வரைக்கும் நம்ம அது அவ்வளோ கிளியராக வந்து பண்ணிவிட்டு அதில் வந்து எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி ஒரு 3 தட்டு இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அதுவும் டபுள் லிப்பு போட்டு 2 சைடும் கவர் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த வீட்டோடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் ஒரு அழகான வார்ட்ரோப்பும் ஒரு லாஃப்ட்டும், அது இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஷாக்கேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சின்னதாக ஒரு யூனிட் அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ரூமில் போய் பார்க்கலாங்க. இந்த வீட்டில் நம்ம வந்து பெட்ரூம் 2, அதாவது செகண்ட் பெட்ரூமில் நம்ம இருக்கோங்க. நீங்கள் பார்க்குறீங்க கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லாஃப்ட் ப்ளஸ் ஒரு வார்ட்ரோப் வந்து இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியத்தில் மட்டும் ஒர்க் பண்ணி எடுத்த ஒரு வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட். இங்கேயும் வந்து அவங்க ஹெச்பிஎல் ஷீட் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச்பிஎல் ஷீட்டில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சாம்பியன் ஸ்டீல் தான் இங்கேயும் வந்து அவங்க போட்டிருக்காங்க. இது உள்ளே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக நம்மளே வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து சில கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி கிரானைட் இந்த மாதிரிலாம் போட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இப்படி ஹேங் செக்ஷன் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாக்கர் சிஸ்டம் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் உள்ளே வந்து கடப்பாவோ கிரானைட்டோ ஏதாவது போட்டால் இதெல்லாம் பாசிபிள் இல்லை. ஸோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக நம்ம அலுமினியத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கோம், ஒரு ப்ளேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லாக்கர் சிஸ்டம். ஒன்று வந்து நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம அது வந்து லாக் பண்ணிக்கலாம் ஒன்று. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்று வந்து ஜஸ்ட் வந்து தேவைக்காக வச்சுருக்கோம். அதாவது ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கணும்னா ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 தட்டு கொடுத்துருக்கோம், பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். எல்லாமே சாஃப்ட் அண்ட் க்ளோசிங். ஓகே, சாஃப்ட் க்ளோசிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெளியில் லாக் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஸ்டீலில் டியூப் ஹேண்டில்னு சொல்லுவோம், ஒரு புது வெர்ஷன். ஸோ இப்போ இந்த ஹேண்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இது எவ்வளோ வேணாலும் நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம கேட்போம், இது எவ்வளோ உங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அங்கே ஒரு ஹேங்கிங் செக்ஷன் இருக்கிறதுனால இதை எல்லாமே நம்ம வந்து பார்ட்டிஷன் போட்டோம், எல்லாமே தட்டு மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கே அவங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே அலுமினியத்தில் பண்ணி எடுத்த ஒரு வாட்ரோப். அதுவும் இல்லாமல் எல்லாமே இந்த மாதிரி சாஃப்ட் க்ளோசிங், ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும். இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். லாஃப்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ஜஸ்ட் அவுட்டர் கவர் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். சிவில் ஒர்க் ஆல்ரெடி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் லாஃப்ட். இதில் வந்து அவங்க வந்து கிளைண்ட் அப்புறம் கேட்டது வந்து இப்படி ப்ளைனாக விடாதீங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் தேவை இருக்குது. ஸோ இதில் வேணால் ஃப்ளவர் வைஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது லைட்ஸ் ஏதாவது மண்ணு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி இங்கேருந்து இதை ஃபினிஷ் பண்ணாமல் இங்கே ஒரு சின்னதாக தட்டு மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு 3 தட்டு போட்டுட்டு இதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் வந்தால் தெரியும், கீழே நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், கீழேயும் ஷீட்டு மேலேயும் ஷீட்டு போட்டு டபுள் லிப்பில் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கும், அப்படியே வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறது. கம்ப்ளீட்டாக ஒரு வார்ட்ரோப். இந்த பெட்ரூம் 2 இதில் வந்து சூப்பரான ஒரு கலரில் ஹெச்பிஎல் ஷீட்டில் சாம்பியன் ஸ்டீல் ஃப்ரேம் போட்டு நம்ம வந்து அழகாக ஒரு வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ப்ளஸ் ஜஸ்ட்
பார்ட்டிஷன் போட்டு தட்டு மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க இனி நம்ம நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். நம்ம கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டோங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 2 ரூமு, அதுக்கப்புறம் வந்து கிச்சன், அப்புறம் டிவி யூனிட்டு, அது இல்லாமல் நம்ம வாஷ் பேசின் ஏரியா, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூமில் நிற்கிறோங்க. நீங்கள் பார்க்கலாம் ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் காம்போ பாருங்கள். 2 கலர் சாய்ஸ் பண்ணியிருக்காங்க கிளைண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாம்பியன் ஸ்டீலில் ஒர்க் பண்ணிவிட்டு, ஃப்ரேம் வந்து சாம்பியன் ஸ்டீலில் ஒர்க் பண்ணிவிட்டு 2 கலர் கிளைண்ட் சூஸ் பண்ணதை அப்படியே வந்து அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான வார்ட்ரோப் நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. நிறைய பேர் உள்ளே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல்லெல்லாம் போடுவீங்க. ஸோ கல் போட்டால் உங்களுக்கு இதெல்லாம் பாசிபிள் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேங்கிங் ஏரியா உங்களுக்கு கிடைக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி லாக்கர் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் உள்ளே வந்து கிரானைட்டோ கடப்பா கல்லோ எல்லாம் போட்டால் இதெல்லாம் பாசிபிள் இல்லை. அது நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன்னா நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி கிரானைட்லாம் போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த மாதிரி ட்ராவோ இல்லைனா இந்த மாதிரி லாக்கரோ வேணும்னு. ஸோ அது பாசிபிள் இல்லை, ஏன்னா ஸ்க்ரூ எல்லாம் பண்ண முடியாது அதனால். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு தட்டு கொடுத்துருக்கோம், இங்கே ஹேங் செக்ஷன் அண்ட் 2 லாக்கர் கொடுத்துருக்கோம். இந்த டபுள் டோரில் அதுதான் பண்ணியிருக்கோம். ஹெச்பிஎல் ஷீட் போட்டிருக்கோம். ஹெச்பிஎல் ஷீட் தான் 2மே போட்டிருக்கோம். அதில் வந்து சாம்பியன் ஸ்டீலில் ஃப்ரேம் பண்ணி இதை டியூப் ஹேண்டு கூட சாம்பியன் ஸ்டீல் கலர். அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து தட்டு போட்டு கொடுத்துருக்கோம். ஹேங் செக்ஷன்லாம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஹேங் செக்ஷன் இருக்குது. அதனால் இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் போட்டுட்டு ஃபுல்லாக தட்டு போட்டு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கே ஃபுல்லாகவே தட்டு போட்டிருக்கோம். அங்கே போன தட்டை அப்படியே இங்கே போட்டு கொடுத்து ஃபுல்லாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறையாவே கொடுத்துருக்கோம். அப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து மெயினாக என்ன பார்க்கணுன்னா, இப்போ நீங்கள் கொஞ்சம் மேலே காட்டுங்களேன், மேலே காட்டுங்க. அங்கே பார்த்தீங்களா ஒரு பீம் இருக்குது. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் இங்கே எப்படி ஒர்க் பண்ணலான்னு கிளைண்ட் நம்மக்கிட்டே கேட்டாங்க. ஸோ நம்ம தான் வந்து இது ஒரு இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே ஒரு ஷோகேஸ் மாதிரியே வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் வந்து ஃப்ளவர் வைஸோ இல்லைனா லைட்ஸோ ஷீல்டோ உங்களுக்கு டாஃபிஸோ என்ன வேணாலும் வைக்கலாங்க. ஸோ அதுக்கான ஒரு பிளேஸ் இங்கே கொடுத்துட்டு இதை கவர் பண்ணியிருக்கோம். அவங்க இங்கேயும் ஏதாவது பாக்ஸ் மாதிரி போடுங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பே விண்டோ இருக்குது, இங்கே வந்து சிட்டிங் ஏரியா. ஸோ அதுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இப்படி வந்து உட்காரும்போது இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தால் அதுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அது லுக் வைஸாகவும் நல்லா இருக்காது. அதனால் நம்மளே வந்து கிளைண்ட் கிட்ட இப்படி பண்ணி தரோங்க, பண்ணதுக்கப்புறம் பாருங்கன்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் சைடும் நம்ம இந்த மாதிரி ஷீட் போட்டுட்டு இங்கே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபிக்ஸடாக போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான வார்ட்ரோப் நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூமில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம சேனலில் தான் அங்கே நிற்கிது. ஏன்னா இங்கே கிரானைட் போட்டிருக்காங்க, அலுமினியம் ஃப்ரேம் மேலே கிரானைட் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் சூப்பராக ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி உட்காரத்துக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி பே விண்டோலாம். ஸோ அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா சிம்பிளாக க்யூட்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஜஸ்ட் ஒரு ட்ரா. இப்போ ஒரு மேக்கப்லாம் பண்ணணுன்னா உங்களுக்கு தாராளமாக இங்கே ஒரு சிட்டிங் ஒரு சேர் ஏதாவது போட்டு மேக்கப் பண்ணணுன்னா அதெல்லாம் மேக்கப் பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ட்ராவர், ப்ளஸ் அது இல்லாமல் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இப்போ காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அது இல்லாமல் ஒரு மிரர் கொடுத்துருக்கோங்க. ஸோ எல்லா ஏரியாவும் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியாவில் சிம்பிளாக க்யூட்டாக என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. அது இல்லாமல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேலே ஜஸ்ட் லாஃப்ட் மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே ஒரே யூனிக்காக இருக்கணுன்றதுக்காக இந்த ரூமில் 2 கலர் தான் சாய்ஸ் பண்ணியிருக்காங்க கிளைண்ட். அதனால் நம்ம அந்த 2 கலரை வச்சுட்டு மேக்ஸிமம் இதை வந்து எப்படி அழகுப்படுத்தலாம் பார்த்து ரொம்ப அழகாகவே நம்ம அதை பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ வாங்க இந்த பக்கம் சின்னதாக ஒரு ரூம் இருக்குது, ஒரு சின்ன ரூம் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. நல்ல மாஸ்டர் பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்குது. அதில் மட்டும் அவங்க வந்து இந்த மாதிரி கடப்பாக்கள் போட்டிருக்காங்க கிளைண்ட். அந்த மாதிரி போட்டதுனால நம்ம அதை ஜஸ்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்னில். அதுவும் ஹெச்பிஎல் ஷீட் தாங்க. இங்கே மோஸ்ட்லி எல்லாமே நம்ம ஹெச்பிஎல் ஷீட்டில் தான் பண்ணியிருக்கோம்.
15 இயர்ஸ் வாரண்டி இருக்குது உங்களுக்கு ஹெச்பிஎல் ஷீட்டில் பண்ணும்போது. டியூப் ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்கோம், அதுவும் சாம்பியன் ஸ்டீலில். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்ஸும் நீங்கள் பார்த்துட்டீங்க. நான் கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து டிவி யூனிட், அது இல்லாமல் வாஷ் பேசின் ஏரியா, அது இல்லாமல் நம்ம ஒரு ஆர்ச் பண்ணியிருந்தோம், கிச்சன், அப்புறம் பெட்ரூம்ஸு. இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் நிற்கிறோம். இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோங்க. எல்லாமே அலுமினியத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அலுமினியம் மட்டும்தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். அதுவும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளே வந்து கம்ப்ளீட்டாக வந்து தட்டு போடுறதா இருக்கட்டும், அதில் இருக்கிற ட்ராவராக இருக்கட்டும், அந்த லாக்கர் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த மாதிரியான ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்லேயும் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருப்பீங்க. ஏன்னா அலுமினியத்தில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி டபுள் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இவங்க ஏன் இந்த சூஸ் பண்ணாங்கன்னா, கீழே வந்து அவங்க கிரானைட் கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேடு. ஸோ அதனாலே இந்த கலர் சூஸ் பண்ணாங்க. அதனாலே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம்லாம். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்லேயும் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் A1 இண்டியன்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம். அலுமினியத்தில் பண்ணால் உங்களுக்கு வந்து 15 இயர்ஸ் வாரண்டி, அதுவும் இல்லாமல் லைஃப் லாங் மெட்டீரியல் வேறு. வுட்டில் பண்ணுற பிரச்சனைகள் நிறையா இருக்கும். வுட்டில் நம்ம இப்போ பார்த்துட்டே இருக்கோம். வுட்டில் வந்து பண்ணவங்கள்லாம் மறுபடியும் அலுமினியத்துக்கு மாறிட்டே இருக்காங்க. ஏன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த விதமான எந்த விதத்துலையும் உங்களுக்கு இது பிரச்சனைகள் வராது. வாட்டர் ப்ரூஃபு, ஃபயர் ப்ரூஃபு, அது இல்லாமல் இந்த மாதிரி கரப்பா பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு அலுமினியத்தில் வராதுங்க. லாங் லைஃப்பில் வந்து உங்களுக்கு வேறு ஒரு சாய்ஸே தேவையில்லை. அவ்வளோ நல்லாயிருக்கும் அலுமினியத்தில் பண்ணால். ஸோ உங்களுக்கு உங்கள் வீட்டில் பெஸ்ட்டாக பண்ணணும், அதுவும் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணணும், அலுமினியத்தில் பண்ணணும், யூபிவிசியாக இருக்கட்டும், எல்லாமே A1 இண்டியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எதை தேவையோ தாராளமாக எங்களை கால் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம பண்ணி தருவோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.